வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளாக டேஸ்டியான வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்துக்கோங்க. வாங்க பார்க்கலாம். வெஜிடபிள் நூடுல்ஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் பாஸ்தா நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. நான் 250 கிராம் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு இப்போ நம்ம 10 to 15 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. 3/4 பதம் வரைக்கும் வெந்திருக்கு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ 2 நல்லா சூடாயிருச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக், க்ரீன் சில்லியை சேர்த்துக்கணும். அடுத்ததாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக வதக்கிக்கணும். நம்ம நூடுல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இது நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக நான் நறுக்கின முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கேரட் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக குடமிளகாயை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கட் பண்ண ப்ரொக்கோலி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு 2 minutes வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 minutesக்கு அப்புறம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்ச ஸ்பெகட்டி நூடுல்ஸை அதில் நான் சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு. அப்போ தான் நூடுல்ஸ் நல்லா டேஸ்ட்டாக வரும். ஒரு 2 minutes வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ரொம்பவே சிம்பிளாக ஈஸியான வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன் அண்ட் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.